நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பக்கம் நிஷா கிட்ட சவால் விட்ட மாதிரி இப்போ வேறு வழி இல்லை, எப்படியாவது போயிட்டு நாம் மல்லியை காப்பாற்றி ஆகணும், மல்லியை நம்ம கூட கூட்டிகிட்டு வரணும், இல்லைனா நம்ம வாழ்க்கையை நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாரு, ஏது பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அங்கே போகிறாரு. போய் பார்த்தா அங்கே ஆல்ரெடி ஆளுங்களெல்லாம் வச்சுட்டுக்கிறாரு அந்த பாபு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் பையன் வந்தாலும் வருவான், அவன் வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு 4-5 ரவுடிகளை முன்னாடியே வச்சுட்டு இருக்காங்க. அந்த ரவுடிங்களெல்லாம் அடித்து துவம்சம் மறுத்த ஒருத்தன் வந்து கையை இறுக்கி பிடிச்சிடறான். கட்டுறா கயிறை அப்படியே தூக்கி போடுறா மூட்டை ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, திடீர்னு தடுக்குன்னு புடுக்குன்னு ஒருத்தர் வந்து நிற்கிறாருங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா நம்ம மல்லிங்க. வந்து பார்த்தா நம்ம விஜய், மல்லி நீ எனக்கு மட்டும்தான், உன்னை நான் யாருக்காக விட்டு தர மாட்டேன், ஒரு டைம் நான் விட்டு தந்துட்டேன், இனிமே நீ எனக்கு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே ஆக்ரோஷமாக பேசின்னு வராங்க. உடனே மல்லி சந்தோஷத்தில் குடுக்குன்னு ஓடி போய் விஜயை கட்டிப்பிடிக்க போகிறாங்க. பாபு அப்படியே சண்டையில் வந்து, இந்த அண்ணன் போனமாக இருந்தோம், இந்த அண்ணன் கௌரவமாக காலை தூக்கி ஒன்று திட்டுதும் உன் கையில் தான்மா இருக்கு, நீ முடிவு பண்ணிக்கோ, அந்த விஜயா இல்லை இந்த அரவிந்தா, நீயே யாரான ஒருத்தர் ஏற்றுக்கோ, நீ ஏற்றுக்கிறதுல தான் இந்த அண்ணனோட உயிரே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைலண்டாக போயிடறான். யாரா இவன் டே கோமாளி, திடீர்னு சென்ட்ரல் வந்து சீரியலாகவே குழப்பிட்டு போயிடறான் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. இதெல்லாம் எந்த கொட்டையில் போய் முடிய போகுது, எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல, ஒரு பக்கம் பிரச்சனையாக தான் போயின்னு இருக்கு. சரி போகட்டும், எவ்வளோ நடந்துச்சு வாழ்க்கையில், இதெல்லாம் ஒரு பிரச்சனைடா, எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்க தாண்டா அப்படியே சும்மா இரும்பு மனசு அப்படியே தடமான மனசாக மாறும், அந்த மாதிரி நாமளும் ஒரு பக்கம் மாறி தான் ஆகணும். பார்ப்போம் இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் அடித்து தூள் கிளப்பிட்டு அப்படியே சும்மா வலிச்சு நக்கிட்டு போயினே தரணும் அப்படின்ற கான்செப்டில் தான் போயின்னு இருக்கு. சரி போகட்டும், எவ்வளோவா பார்த்தாச்சுல அப்படின்ற கான்செப்டில் போயின்னு இருக்கு. அதே மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம அரவிந்த் இருக்கார்ல, பாபு கிட்ட வந்து புரிஞ்சுக்கோங்க, என் கூட வாழ்கிறதோட அவன் மனசுக்கு பிடிச்சவங்க கூட வாழ்ந்தா அவன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், உங்களோட பேரும் நிலைச்சி இருக்கும், இல்லைனா என் அண்ணன் எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை அமைச்சுட்டான்ட்டான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் உங்களை பற்றி தான் அவன் நினச்சின்னு இருப்பா. உங்களவே நினச்சி நீங்களும் அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை நல்லா இல்லையே, இவ்வளோ கஷ்டப்படுறாள்னு சொல்லிட்டு குருவி ஒரு பக்கம் அழக ஆரம்பிக்குவீங்க. இதெல்லாம் தேவையா சொல்லுங்கள் பார்க்கலாம். நமக்குள்ளே பிரச்சனை நமக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் சொல்லியிருக்காங்க. இதை கேட்கும் போது என்ன சொல்கிறது எது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு பக்கம் நல்லாவும் இருக்குது, ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. சரி பார்ப்போம் இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் முடிவுக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு எண்டு கார்டு உண்டுங்க. அந்த எண்டு கார்டு வந்தால் மட்டும்தான் ஒரு எல்லை முடிவே வரும். அப்படி எதுவுமே நடக்காமல் இதுதான் நடந்துச்சு அதுதான் நடந்துச்சு நம்ம சொல்ல முடியாதுல்ல. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம தலைவன் அரவிந்த் இருக்கார்ல, அவர் வந்து அரவிந்த் விஜய் கையை பிடிச்சின்னு மல்லி கையில் போய் ஒப்படைக்கிறார். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும், அதுவே இந்த நாங்கள் ஜெயிச்சதுக்கான ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சேர்த்து வைக்கிறார். சேர்த்து வச்சதோடு மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலேயாவது யாரையும் இப்போ காயப்படுத்தாதீங்க விஜய், நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மனசு ரொம்பவே ஹார்ட் ஆகும். ஏன்னா உங்கள் மேலே அவங்க உயிரே வச்சுருந்தாங்க, ஆனால் நீங்கள் மயிராக தூக்கி போட்டு என் பொண்ணு தான் புலகன்னு சொல்லிட்டு போனீங்க. உங்கள் பொண்ணு மேலேயும் தானே உயிராக இருந்தாங்க, உங்கள் 2 பேரால் அவங்க வாழ்க்கையே கேள்விக்குறியாச்சு. இதெல்லாம் நீங்கள் யோசிக்காமல் பண்ண ஒரு விஷயத்தினால தான் நடந்தது. நீங்கள் அப்போவே இதெல்லாம் ஒழுங்காக பண்ணியிருந்தால் இப்போ எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருக.